திபுதிபுவென மொட்டை மாடிக்கு சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு மாடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இளைஞனை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். உயிரிழந்தவரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீஸ். செல்போன் சிக்னலை வைத்து 4 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை. மொட்டை மாடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் யார்? கொலைக்கான காரணம் என்ன? வழக்கம் போல மொட்டை மாடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ராஜசெல்வத்தை எழுப்புறதுக்காக போயிருக்காங்க அவரோட உறவுக்காரங்க. அப்ப படிக்கட்டு ஃபுல்லா ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த நபர்கள் உடனே மாடிக்கு போயிருக்காங்க. அங்க ராஜசெல்வம் தலை சிதஞ்ச நிலைமையில கை கால்களை எல்லாம் வெட்டு காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த செய்தி அந்த கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. உயிரிழந்த ராஜசெல்வத்து மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருந்ததுனால இந்த கொலை முன்பகையால நடந்திருக்கலான்னு கணிச்சிருக்காங்க போலீஸ். அதை வச்சு அவரோட எதிரிகள் யார் யாருன்னு விசாரிச்சு அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து அங்க கடந்த ராஜசெல்வத்தோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு, யாரு லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுல கடைசியா வந்த நம்பரை எடுத்த போலீஸார் சம்பந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வீட்டுல யாருமே இல்ல. இதனால அந்த செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சிக்னல் அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் பொன் இருளன், குமரவேல், இருள்குமார் 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 4 பேரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான முழு பின்னணியும் வெளியே வந்துச்சு. விருதுநகர் திருச்சூடியில இருக்கக்கூடிய சாமிநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜசெல்வம். இவருக்கு இப்ப வரைக்கும் திருமணம் ஆகல. மது போதைக்கு அடிமையான இவரு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. மது போதையில ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை பண்றதுன்னு இருந்திருக்காரு. இவர் மேல ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தன்னோட கிராமத்துல ரவுடியாவும் வலம் வந்திருக்காரு. இவரும் இதே பகுதியைச் சேர்ந்த பொன் இருளன், குமரவேல், இருள்குமார் 17 வயசு சிறுவன்னு எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பவுமே ஒன்னா உக்காந்து மது குடிப்பாங்களாம். இதுல ராஜசெல்வத்தோட அக்கா பொண்ணும் இளைஞர் குமரவேலும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடும் கோபமான ராஜசெல்வம், எங்க அக்கா பொண்ணை எதுக்கு நீ காதலிக்கிற? இனிமே நீ அவகிட்ட பேசக்கூடாது. இதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் பழகிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால ராஜசெல்வம் குமரவேலுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா ராஜசெல்வத்தோட பேச்ச மதிக்காத 2 பேரும் தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான இளைஞர் நேரா குமரவேலோட வீட்டுக்கு போய் அவரை அடிச்சிருக்காரு. அப்ப சண்டைய தடுக்க வந்த குமரவேலோட சொந்தக்காரங்களையும் ராஜசெல்வம் தகாத வார்த்தையால திட்டி அடிச்சதா சொல்லப்படுது. இதனால ராஜசெல்வத்து மேல குமரவேல் கடும் கோபத்துல இருந்திருக்காரு. அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையில பொன் இருளனோட அப்பாவையும் ராஜசெல்வம் அடிச்சதா சொல்லப்படுது. இதனால அவரும் ராஜசெல்வத்து மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மது போதையில இருள்குமாரையும் 17 வயசு சிறுவனையும் அடிச்சு பிரச்சனை பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ராஜசெல்வத்தை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜசெல்வத்துக்கு போன் பண்ண இளைஞர் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு மது குடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதை நம்பி ராஜசெல்வமும் அங்க போக எல்லாரும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜசெல்வம் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு
மொட்டை மாடியில படுத்து தூங்கி இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட வீட்டுக்கு போன அந்த 4 பேரும் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ராஜ செல்வத்தை தலை காலு கையின்னு எல்லா இடங்களையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல இளைஞர் சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து கொலையாளிகள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போய் பதுங்கிட்டாங்க. ஆனா ராஜ செல்வத்தோட செல்போன் நம்பருக்கு வந்த லாஸ்ட் காலை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பொன் இருளன் குமரவேல் இருள்குமார் 17 வயசு சிறுவனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.